எனக்கு புரியுதுப்பா. ஆனா இந்த நேரத்துல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாது. எனக்கும் வயசாகிட்டு போகுது. எத்தனை நாள் நான் இருக்க போறேன்? அதோட நீயும் ஒரு வேலை தேடிக்கணும்ல. தனியா என்னால சுமதி எப்படிப்பா வளர்க்க முடியும்? நீ மறுபடியும் கல்யாணம் பண்ணி உனக்கு புதுசா வர்ற பொண்டாட்டி சுமதிய நல்லா வச்சுக்குவாளா, பாத்துக்க மாட்டாளான்னு யாருக்குடா தெரியும்? அதனால நான் சொல்றத கேளு. சுமதியும் அவ கூட போகட்டும். நீயும் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பி. குழந்தைங்க தானே, நினைச்சா பிறந்துட்டு போகுது. இல்லம்மா, நிம்மி வேணும்னா இந்த வீட்டை விட்டு போகட்டும். ஆனா நான் சுமதி அவ கூட அனுப்ப மாட்டேன். சுமதி ஏன் பொண்ணுமா? அவ எப்பவும் என் கூட தான் இருப்பா. என்னோட இந்த முடிவை யாராலையும் மாத்த முடியாது. நிம்மி, நீ நிஜமாலுமே ரொம்ப தைரியசாலிமா. ஒரு பொண்ணால் இந்த மாதிரி ஒரு முடிவை நிச்சயம் எடுக்க முடியாதுமா. அம்மா, நான் இந்த காரியத்தை முன்னாடியே செஞ்சிருக்கணும். அம்மா, என்ன செஞ்சிருக்கணும்னு சொல்றீங்க? இப்ப என்ன பண்ண போறீங்க? இவ்வளவு கேவலமான மனுஷங்க கூட இதுக்கப்புறம் என்னால இருக்க முடியாது. இவங்களோட எனக்கு எந்த உறவும் தேவையும் இல்ல. எனக்கு விவாகரத்து வேணும். அம்மாடி சுமதி, இந்த பிரஷ் பண்ணு. வந்துட்டியாடா செல்லம்? என் தங்க கட்டி வந்துருச்சுடா. சரி வா, என் தோள் மேல உட்காந்துக்க. ஏறு. என்னாச்சு சுமதி? என்ன யோசிக்கிற? ஏம்மா, என்னாச்சு? ஏன் இங்க வந்து பல்லு வளர்க்கற? அப்போட தோள் மேல நீ உட்காரலையா? நான் உட்கார்ல. உட்காரலையா? என் செல்லத்துக்கு என்ன ஆச்சு? அப்பா மேல உனக்கு கோவமா? ஒண்ணும் இல்ல, எனக்கு உட்கார பிடிக்கல. மகேந்திரா, திடீர்னு ஏன் இப்படி பண்ற? என் ரெண்டு கண்ணுகளும் கிளம்பியாச்சா? சரி, சௌமி என் கைய பிடிச்சுக்கோ. வாட செல்லம். என்ன இது? இந்த நகையெல்லாம் நீங்களும் உங்களோட புள்ளையும் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு வாங்கி கொடுத்தது. அது மட்டும் இல்லாம ஏன் கல்யாணத்துக்காக என் அம்மா போட்ட நகைகளும் இதுல இருக்கு. இந்த நகைங்க எல்லாத்தையும் வித்து பணமாக்குனீங்கன்னா இது வரைக்கும் உங்க புள்ள எனக்காக பண்ண செலவுக்கு ஈடாயிடும். அப்புறம்
இது கூட உங்களதுதான். இதையும் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா நாளைக்கு ஒரு வேளை பாக்குறவங்க யார்கிட்டயாவது நான் நகையை திருடிட்டு ஓடிட்டதா சொல்லக்கூடாதுல்ல. அத்த, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். எனக்கு ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னா, என் புருஷன் ஒரு ஆம்பளை, அவருக்கு தான் புரியல. ஆனா நீங்க ஒரு பொம்பளை தானே, அதுவும் ஒரு தாய். ஒரு தாயா இருந்துகிட்டு இன்னொரு தாயோட வலி, அவளோட வேதனை உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? கடவுள்னு ஒருத்தர் இருந்தா எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. வாமா போலாம். வழிய விடுங்க. சுமதி இந்த வீட்டை விட்டு போக நான் விட மாட்டேன். நான் தான் சொல்லிட்டேனே, போறதா இருந்தா 3 பேரும் சேர்ந்து தான் போவோம். நீ இப்படியெல்லாம் சொன்னா கேட்க மாட்ட. என் குழந்தைய கொடுங்க. நீ வேணா போய் தொலை. உன் பொண்ணைய வேணா உன் கூட கூட்டிட்டு போ. சுமதிங்கிறது வரமாட்டா. மரியாதையா சொல்றேன், என் குழந்தைய கொடுங்க. நீ முதல்ல இங்க இருந்து போடி. நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். என் குழந்தைக்கு நீ செஞ்ச கொடுமை எல்லாம் சொல்றேன். என் குழந்தைய நீ என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியா? ஓடி. அப்படி போடுறான். நானா நல்லா தான் பேசுறேன். வார்த்தைக்கு வார்த்தை போலீஸ் போலீஸ்னு மிரட்டுறியா? நல்லா கேட்டுக்க, சுமதிய நீதான் எங்க கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போற. இங்க பாரு நிமி, எல்லா தடவையும் நீ சொல்ற மாதிரி நடக்கும் நினைக்காத. நீ எதுக்கிட்ட இவ்வளவு கூட்டிட்டு போக பாக்குற? இவன் மேல உனக்கு துளி கூட பாசமே கிடையாது. உன் பாசம் அரவணைப்பு எல்லாத்தையுமே உன் பொண்ணு இருக்காளே சௌமியா கிட்ட தான் காட்டுற. நான் உன்னை சுமத்திய கூட்டிட்டு போக விட மாட்டேன். போலீஸ்க்கு போறேன்னு அடிக்கடி மிரட்ட பாரு, அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அறிவு இருக்காடி உனக்கு? ஜட்ஜி தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி கேட்பாரு, நீ யாரு கூட இருக்க விருப்பப்படுறேன்னு கேட்பாரு. சுமதி ஏன் கூட தான் இருப்பா. அவளை தொடர வேலை மட்டும் வச்சுக்காத, நான் 2 பேரும் கேட்கிறேன். சுமதி குட்டி, நீ யார் கூட இருக்க விருப்பப்படுற? உன் அப்பா கூட வா, இல்ல அம்மா கூட வா. வாயை திறந்து போகிற சொல்லு. நான் என் மம்மி கூடவே இருக்கேன். ராத்திரி பூரா பக்கத்திலேயே ரூம்ல வச்சிருந்து அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து நல்லா குழப்பி விட்டுருக்காங்க. வேற எப்படி பேசுவா? சம்மந்தி, முடிவு எடுத்தாச்சு. அதனால எங்க சுமதியை எங்க கிட்ட கொடுத்துருங்க. அட கடவுளே, நீ எல்லாம் ஒரு தாயா? உன் பொண்ணை தடுத்து நிறுத்துறதை விட்டுட்டு சேர்ந்து நீயும் ஆடிக்கிட்டு இருக்க. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் ஒரு தாய் தானே. நீங்க என்னைக்கு உங்க பையனுக்கு நல்ல புத்தி சொல்லி குடும்பத்தோட வாழ வச்சிருக்கீங்க? நிம்மி,
சுமதி உனக்கு என்னைக்கும் கிடைக்க மாட்டா, என்னைக்கும் கிடைக்க மாட்டா. என் குழந்தைய என் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டா. அவளை போக ஏய், நான் போக விட மாட்டேன். எப்படி போறான்னு நானும் பாக்குறேன். மரியாதை அவளை விட்டுரு, நீ போ. நான் வந்து அப்பா கூட தான் இருப்பேன். என்ன சொன்ன? மறுபடியும் நீ சொன்னது சொல்லு. உன்கிட்ட தான் கேக்குறேன். இப்ப நீ என்ன சொன்ன? ஒரு நிமிஷம், நீங்க கொஞ்சம் தள்ளுங்க. சௌமியா, நீ ஏதாவது சொன்னியாமா? என்னம்மா சொன்ன? சொல்லுடா. பாட்டி கிட்ட சொல்ல மாட்டியா? சொல்லுமா. சௌமியா செல்லம், என்னம்மா இப்ப நீ என்ன சொன்ன? நீ எதுக்கும் பயப்படாத, அம்மா தான் இருக்கேன்ல, தைரியமா சொல்லு. நான் வந்து அப்பா கூடவே இருக்கேன். பாத்தியா மகேந்திரா, இந்த குழந்தையோட மனச பாத்தியா? நீ இந்த குழந்தைக்கு இவ்ளோ பெரிய கஷ்டங்களை கொடுத்த போது கூட அவ உன் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறா. போதும் போதும். ஆனாலும் நீங்க ரொம்ப ஓவரா தான் பேசுறீங்க. ஏன் மகேந்திரா, நீ ஏன்டா கவலைப்படுற? இவங்க ஏன் இப்படி பேசுறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ராத்திரி பூரா அம்மாவும் பொண்ணும் இதுங்களை உட்கார வச்சு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ. கொஞ்சம் வார்த்தைகளை அடக்கி பேசுங்கங்க. ஒரு பக்கம் அந்த குழந்தைய பாடா படுத்து எடுக்கிறீங்க, அது தவிர இப்படி வேற பேசுறீங்க. இப்படி நடந்துக்கிறீங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலீங்க. ரெண்டு குழந்தையும் ஒரே விதமா தாங்க நடத்தணும். அதுங்களுக்கு பாகுபாடு பார்க்கணும். என் பொண்ணு உங்க வீட்டுக்கு வாழத்தானே அனுப்பிச்சேன். அக்கா, இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்குல்ல? ஆமா சுமதி, இங்க அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுக்கிற சத்தம் எதுவுமே கேட்கல. அக்கா, இந்தா இப்ப உன் கண்ணை மூடிக்கிட்டு உனக்கு ஏதாவது ஆசை இருந்தா அதை கடவுள் கிட்ட வேண்டிக்கோ. கடவுளே, என்னோட ஆசை என்னன்னா சீக்கிரமா அப்பாவும் அம்மாவும் சண்டை போடுறத நிறுத்தணும். அவங்க சண்டையே போடக்கூடாது. நான், சுமதி, பாட்டி, அம்மா அப்புறம் அப்பா எல்லாரும் ஒன்னா இருக்கணும். எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அக்கா, இதென்ன இங்கேயே விழுந்துருச்சு? இதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா சுமதி? இது எதுக்காக இங்க விழுந்துச்சுன்னா நமக்கு சொல்றதுக்காக. அதாவது இந்த இடத்துல தான் அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுக்காம இருக்க போறாங்க. அத சொல்றதுக்கு தான். இந்த இடம் உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு. நம்ம இங்கேயே இருக்கலாம். நம்ம இங்கேயே நமக்குன்னு ஒரு வீடு கட்டிக்கலாம். அந்த வீட்ல நம்ம 2 பேரும் மட்டும் இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரை வச்சு அம்மா அப்பாவும் சண்டை போட்டுக்க மாட்டாங்க. நீ சொல்றது சரிதான் சுமதி. ஆனா அம்மா அப்பா இல்லாம எப்படி நம்மளால இருக்க முடியும்? ஐயோ அக்கா, அவங்களையும் நம்ம அப்பப்பா வீட்டுக்கு கூப்பிட்டுக்கலாம். ஆனா சுமதி, ஒருவேளை அம்மாவும் அப்பாவும் இங்கே வந்து சண்டை போட்டாங்கன்னா நம்ம உங்களை திரும்பி அனுப்பிடலாம். ஒருவேளை நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதா இருந்தா உங்க வீட்ல போய் சண்டை போட்டுக்கோங்கன்னு அனுப்பிடலாம். நம்ம அப்படி சொல்றதால அவங்க நம்மளுக்காக சண்டை போடுறத விட்டாலும் விடலாம்.
சரி வா சுமதி, நம்ம வீடு கட்டலாம். வாக்கா, சீக்கிரம் வா. குழந்தைங்களை எங்க காணோம்? எங்க போயிட்டாங்க? என்னமா அது புது தலைவலியா இருக்கு? இந்த சௌமி அதுக்கு என் கூட இருக்கணும்னு சொல்றா. அவளை எப்படி நான் என்ன நடக்குது? மகேந்திரா, நிதானமா இரு, நல்லா யோசி. நமக்கு சௌமியாவே இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கா. இது கோவப்படுற நேரம் இல்ல. அம்மாவும் பொண்ணும் தன்னை புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பாரு, அவங்க விரிச்ச வலையிலேயே அவங்கள விழ வைக்கிறனா இல்லையான்னு. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இது நம்மளோட சமையலறை. இங்க தான் நம்ம சமைக்க போறோம். அப்புறம் இது நம்ம வீட்டு வாசல். இங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம். அப்புறம் இதுதான் நம்மளோட ரூம். இங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து தூங்கலாம். சுமதி, நீ சப்பாத்தி சாப்பிடுறியா? அம்மா எனக்கு சப்பாத்தி செய்ய சொல்லி கொடுத்திருக்காங்க. சௌமியா, சுமதி, சௌமி, சுமதி செல்லம், சௌமியா செல்லம், சுமதி வாங்க போலாம். வேண்டாமா, நாங்க இங்க இருந்து எங்கேயும் வர மாட்டோம். நாங்க இங்கேயே இருக்கோம். ஒன்னாதான் இருப்போம். சுமதி, சௌமியா அக்கா இங்க இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல. இங்க நம்ம இருக்க வேண்டாம். சொன்ன கேளுவா. நாங்க 2 பேரும் இங்க தான் இருக்க போறோம். ஒண்ணா இருக்க போறோம். அதுவும் இந்த வீட்ல. இதுதான் எங்களோட புது வீடு. நாங்க இங்க தான் இருப்போம். இங்க இருந்து எங்கேயும் வர மாட்டோம். வாடா செல்லம், வா, பாட்டிக்கிட்ட வா. வாடா. சௌமியா அவ அப்பா கூட இருக்கணும்னு நினைக்கிறா. அவ அப்பா கூடவே இருக்கட்டும். நீ வேணா சுமதியை கூட்டிட்டு போயேன். ஆமா ஆமா, அப்படியே ஆகட்டும். இன்னில இருந்து இந்த சௌமியா அப்பா கூட தானே இருக்க போறா. சரி வாடா செல்லம், வா 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 வா. நீங்க 2 பேரும் என்ன திட்டம் போடுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அப்படி நடக்க நான் விடவே மாட்டேன். புரியுதா? போதுண்டி, போதும், நிறுத்துடி. எனக்கு நில்லுங்க. நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இவளை விட்டுருங்க. நானும் என் குழந்தைங்களும் இங்க இருந்து போயிடுறோம். எங்களை விட்டுடுங்க. இருக்கட்டும், விடுங்க மம்மி. உங்க கூட நானும் அப்பா கூட சௌமியா அக்காவும் இருந்தா ரொம்ப ஜாலியா இருக்கும். வாய மூடு. நீ எதுவும் பேசாத. குழந்தைய திட்டுறதுல இருந்தே உன்னுடைய உண்மையான முகம் தெரியுது. உனக்கு சுமதி தேவையில்லை. நீ நினைச்ச நேரமெல்லாம் அவளை அடிக்கிறதுக்கும் திட்டுறதுக்கும் தானே அவளை கூட்டிட்டு போற. கையை விடுறி, நான் அவளை பாத்துக்கிறேன். என் சௌமியா விடுங்க. நில்லுங்க. சௌமி, என் குழந்தைய விடுங்க. என் குழந்தைய விடுங்க. சௌமி, என்னங்க? ஏன் கதவை சாத்திட்டீங்க? கதவை தரங்க. சொன்ன கேளுங்க. தயவு செஞ்சு கதவை தரங்க. சௌமியா, நீங்க அவளை என்ன பண்றீங்க? அவ சின்ன குழந்தை, அவளை எதுவும் செஞ்சிடாதீங்க. கதவை தரங்க. இத பாருங்க. நீ ஆசைப்பட்டல்ல உன் குழந்தை சௌமியா அப்பாவோட பாசம் கிடைக்கணும்னு. இனிமே நானும் என் பொண்ணும் ஒன்னாதான் இருக்க போறோம். புரிஞ்சுதா? உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்யறேன். நான் உன்னை பாத்துக்கிறேன். இத்தனை நாளா நினைச்சற நான் செய்ய முடியாததெல்லாம் செய்யறேன். இதுக்கப்புறம் தடுக்கிறதுக்கு யாரும் நடுவில் வரமாட்டாங்க. இல்ல, யாரும் தடுக்க வரமாட்டாங்க. வேண்டாம், இங்க பாருங்க. என் குழந்தைய தொடாதீங்க. வாய மூடு. சாமி, நீ நடுவுல பேசாத. நீங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? அவ சின்ன குழந்தைங்க. அவளை எதுவும் செய்யாதீங்க. அவளுக்கு ஏதாவது ஆச்சு, நான் இந்த வீட்டையே கொளுத்திடுவேன். எனக்கு
அப்பாக்கு ஏன் நீங்க இவ்ளோ பயப்படுறீங்க? எனக்கு அக்கா அப்பா கூட தானே இருக்கா. அப்பா ரொம்ப நல்லவரு. அக்கா ரொம்ப பாசமா பார்த்து பாரு. அக்கா அப்பா கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பா. என்னங்க தயவு செஞ்சு கதவை தரங்க. நான் கேளுங்க, கதவை தரங்க. அவ சின்ன குழந்தை, அவளை கஷ்டப்படுத்தாதீங்க. கதவை தரங்க, கதவை தரங்க. சௌமியா என் செல்லம். ஆமாடி சுமதி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. உன் அம்மாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. பாத்தியா சுமதி, சௌமியாவுக்கு அப்பா வேணும்னு நினைச்சா அப்பா கிடைச்சிட்டாரு. ஆனா உன் அம்மாவுக்கு சௌமியா தான் வேணுமா. நீ வேணாங்கறா. உன்னை கூட்டிட்டு போற மாதிரி உன் அம்மா நாடகம் ஆடுறா, அவ்வளவுதான். கடவுளே, இந்த சின்ன பொண்ணு என்ன தப்பு செஞ்சா? பாவம், இவளுக்கு இவ தாய் பாசமே கிடைக்க மாட்டேங்குது. போது நிறுத்துங்க. அந்த கடவுளுக்காவது கொஞ்சம் பயப்படுங்க. அம்மாவும் புள்ளையும் சேர்ந்து இன்னும் எத்தனை பாவம் தான் செய்ய போறீங்க? குழந்தைங்க மனசுல ஏன் இப்படி விஷத்தை கலக்கிறீங்க? நிம்மி கூட இருக்க கூடாதுன்னு தான் இப்படி பண்றீங்க. ஓஹோ, ஜாதகத்தையே கரைச்சு குடிக்கிற கிளியா நீங்க? முன்னாடியே எல்லாத்தையும் சொல்றதுக்கு. சரி, நீங்க நினைச்சத நினைச்சுக்கங்க. உங்க பொண்ணுகிட்ட நல்லா சொல்லுங்க, சுமதியை இங்க இருந்து அழைச்சிட்டு போகணும்னு. நிம்மி இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டான். ஒருவேளை அப்படி போகணும்னு நினைச்சா அவளோட 2 குழந்தைங்களையும் கூட கூட்டிட்டு தான் போவா. இல்லன்னா அவ இங்கதான் இருப்பா. இந்த வீட்ல இருக்கிறதுக்கு அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவளுக்கு இந்த வீட்ல பாதி உரிமை இருக்கு. ஒரு விஷயத்தை நீங்க மறந்துடாதீங்க, அவதான் இந்த குடும்பத்துல மருமக. சரி சரி, இப்ப என்ன பண்றேன்னு பாரு. இந்த வீட்ல பாதி பங்கு இருக்குங்கறியே, அப்ப எடுத்துக்க. உன்னோட பாதி பங்கை எடுத்துக்க. நான் தான் கோடு போட்டுட்டேனே. இப்போ இந்த வீடு 2 பங்கு ஆயிடுச்சு. கோட்டுக்கு அந்த பக்கம் நீயும் சுமதியும் உங்க அம்மாவும் இருப்பீங்க. கோட்டுக்கு இந்த பக்கத்துல நானும் சௌமியாவும் மகேந்திரனும் இருப்போம். நீங்க 3 பேரும் இந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது. அதே மாதிரி நாங்களும் தாண்டி வரமாட்டோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.